அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜய் ஆட்சி அமைப்பதில் தொடரும் சிக்கல். கேரளா பறந்த ஆளுநர். விசிகாவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் ரத்து. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களை பெற தவறவிட்டது தாவேகா. எனவே ஆட்சி அமைக்க உரிமை கோரியது ஆளுநரிடம். ஏற்கனவே இமெயில் மூலமாக உரிமை கோரியிருந்தார்கள். அதன் பின்பு நேற்று ஆளுநரை நேரடியாக விஜய், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், வெங்கட்ரமணன் மற்றும் செங்கோட்டையன் போன்றவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். அப்பொழுது ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களோடு வாருங்கள் என கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் தாவேகாவினுடைய பதவியேற்பு விழா நடைபெறும் என்று சொல்லப்பட்டு வந்தது. அதாவது ஆட்சி அமைப்பதின் நடைமுறை என்னவென்றால், ஒரு கட்சி தங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற முறையில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரலாம். அவ்வாறு ஆளுநரும் அதனை ஏற்றுக்கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். அதே சமயத்தில் அடுத்த 2 வார காலகட்டத்திற்குள் அந்த கட்சியானது சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இதுதான் அரசியல் நடைமுறை. அதே சமயத்தில் ஆளுநர் அவர்களோ அரசியல் நடைமுறையை பின்பற்றாமல், நீங்கள் 118 எம்எல்ஏக்களோடு வாருங்கள், பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இது பாஜகவின் அழுத்தம் என தற்பொழுதே அனைவரும் ஆளுநரை திட்டத் தொடங்கிவிட்டார்கள். மேலும் இதனை பயன்படுத்தி கொண்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஒரு சிலர் வாந்திகளை பரப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நேற்று ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளித்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ, நாங்கள் ஒருபோதும் ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை, நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி வரிசைக்கு செல்ல இருக்கிறோம், மேலும் எக்காலத்திலும் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படியென்றால் எங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வரும் 6 மாதத்திற்கு விஜய் அவர்களுக்கு எந்தவிதமான தொந்தரவையும் செய்ய மாட்டோம், அவர் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம், மேலும் விஜய் அவர்கள் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்காமல் இருக்க வேண்டும், மகளிருக்கு 1000 ஊக்கத்தொகையை வழங்கியிருந்தோம், ஆனால் அவர் 2500 ஊக்கத்தொகையை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார், அவர் 1000 அளித்தால் கூட எங்களுக்கு மகிழ்ச்சிதான், மேலும் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், மகளிர் இலவச பேருந்து, 6 சிலிண்டர் என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். அவற்றை நடைமுறைப்படுத்தினால் மகிழ்ச்சி அடைவோம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிமுக தரப்பும் இதே கருத்தை கூறியிருக்கிறது. அதாவது நாங்கள் ஒருபோதும் திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணத்தில் இல்லை. அதே சமயத்தில் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை வைத்து நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று கூறி வருகிறார்கள். அது முற்றிலும் தவறு. நாங்கள் எந்த காலகட்டத்திலும் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கவில்லை. நாங்கள் ஒரு தனிப்பெரும் இயக்கமாக தனியாக சட்டமன்றத்தில் செயல்படவே திட்டமிட்டிருக்கிறோம். தமிழக மக்களுக்கு சேவை செய்ய அது போதும் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் நேற்று தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களோடு ஆலோசனை நடத்தினார்கள். பின்பு இபிஎஸோடும் ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனையின் பொழுது நாம் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், நாம் தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்துவிட்டோம், இப்பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிட்டால் மீண்டும் 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்து விடுவோம், அப்படி பார்த்தால் நமது கட்சியினுடைய தொண்டர்கள், முக்கிய தலைவர்கள் என அனைவருமே சோர்ந்து விடுவார்கள், அவர்களை நாம் ஆக்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக என்ற ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்கும், அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தாவேகாவோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தால் 4 to 5 அமைச்சர்கள் பதவியை பெறலாம், அவற்றை வைத்து கட்சியை மேலும் கட்டமைக்க முடியும். வரும் தேர்தல்களில், அதாவது உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் நாம் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய கட்சியாக நம்மை கட்டமைத்துக் கொள்ளலாம் என கூறியிருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இபிஎஸ் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். ஒருபோதும் தாவேகாவோடு கூட்டணி இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான கே.பி. முனுசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். மேலும் தற்பொழுது தாவேகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு தொடர்ந்து ஆதரவை கேட்டு வருகிறார்கள். அவர்கள் இன்று தங்களது உயர்நிலை குழு கூட்டத்தில் பேசி ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் விசிகாவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் 11 மணிக்கு நடைபெறுவதாக இருந்தது, ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் தாவேகாவிற்கு அவர்கள் ஆதரவு அளிக்கவில்லையா என்ற ஒரு ஐயமும் எழுந்து வருகிறது. நன்றி.